வணக்கம். 7/1/2026 புதன்கிழமை. இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும். மேச ராசியில் பிறந்தவர்களுடைய ராசி பலன், நட்சத்திர பலன். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமையக்கூடும். சர்வ சங்கடங்களும் விலகும், சிக்கல்கள் தீர்வாகும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும். சுபமுகூர்த்த நாளும். தேய்பிறை பஞ்சமி. வாராகி அம்மனை வழிபட சர்வ தோஷமும் நிவர்த்தியாகும். புதிய முயற்சிகள், தொழில் அபிவிருத்தி, எதிர்பார்த்த மன நிறைவான குடும்பத்துக்கு தேவையான வருமானங்கள், தொழிலில் உள்ள தடைகள் விலகும். புதிய தொழில் தொடங்க அல்லது ஆரம்பிக்க உகந்த நாளாகவும், நிலம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கக்கூடிய நாளாகவும் அமையக்கூடும். இன்றைய நாளில் மேசராசியில் வரக்கூடிய அஸ்வதி நட்சத்திரம். சர்வ காரியமும் ஜெயமாகும், நினைத்தது நிறைவேறும். பரணி சற்று பொறுமையோடு இருந்தாலே சர்வ சிக்கலும் விலகி நல்ல மனநிலை, சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே நேரம் பதற்றமோ வேகமோ கூடாது. இன்றைய நாளில் கிருத்திகை. சர்வ காரிய ஜெயம், நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது ரிஷபராசி பலன். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வமும் ஜெயமாகக்கூடிய நாள். நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பு கிடைக்கும், சிக்கல்கள் தீர்வாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுபவர்களுக்கு தொழில் எதிர்கால நலன் கருதி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். அதே நேரம் செய்யும் வேலையில் கவனமுடன் செயல்பட வேண்டும். வேகமோ பதட்டமோ கூடாது. சிறிய தவறுதல் கூட பெரிய அளவுக்கான மன சங்கடங்களை உருவாக்கிவிடும். அதனால் பொறுமை, செய்யும் வேலையில் பக்குவம் அவசியம் தேவை. ரிஷபராசியில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம். சர்வ காரியத்திலும் ஜெயமாகும், நினைத்தது நிறைவேறும். ரோகிணி. எண்ணங்கள் ஈடேறும், மனதில் தென்பும் தைரியமும் உருவாகும். மிருக சீரிசம். செய்யும் வேலையில் கவனமுடன் செயல்பட வேண்டும். சிறிய தவறுதல் கூட பெரிய அளவுக்கான மன சங்கடத்தை உருவாக்கக்கூடும் என்பதனால் கவனத்தோடு செயல்படுவது இன்றைய நாளில் மிகவும் சிறந்தது. நாம் அடுத்ததாக காண இருப்பது மிதுனம். கடக ராசி நண்பர்களை பார்ப்போம். வணக்கம்.